நம்ம சுமையால் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரேம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரேம்ஸில் என்னங்க இருக்குது, ஃப்ரேம்ஸை பற்றி ஏன் பார்க்குறோம்? அதுதான் டிஃப்ரெண்ட் மாடல் இருக்க போது, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்க போது, டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இருக்க போது. இதில் என்ன இருக்குது, அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரேம்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரியாக பிரிக்கும். ஒன்று ஃபைபர், இன்னொன்று மெட்டல். அந்த ஃபைபர்லேயும் மாடல்ஸ் நிறையா இருக்கும், மெட்டல்லையும் மாடல்ஸ் நிறையா இருக்கும். அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்றைக்கி நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபைபர் பேஸ்ட் மெட்டீரியல்னால் என்ன, மெட்டல் பேஸ்ட் மெட்டீரியல்னால் என்ன அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஃபைபர் பேஸ்ட் கண்டென்ட் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபைபர் பேஸ்ட் கண்டென்ட்டில் மொத்தம் 4 கேட்டகரியாக பிரியும். அந்த 4 கேட்டகரி என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி TR90. TR90 ஃப்ரேம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அன்கம்ஃபர்டபுள் ஃப்ரேமாகவும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு லைஃபும் கம்மியாக தான் இருக்கும், உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வராது, ஃபுல்லி பிளாஸ்டிக் மேடு மட்டும்தான் அதில் இருக்கும். அதனால் நீங்கள் அதிகமாக ஹீட் அப்சர்வ் ஆச்சுன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஸ்மெல் ஒன்று வரும். தென் உங்களுக்கு அதில் அலர்ஜிஸ் ஃபார்ம் ஆகும். லைஃப் வைஸ் பார்க்குறப்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ அந்த பிளாஸ்டிக் டிஆர் ஃப்ரேம் தான் இது. இதில் நீங்கள் இப்படி மட்டும்தான் ஃபோல்டபிள் பண்ண முடியும், ஃப்ளெக்சிபிள் கிடையாது. தென் ஃப்ளெக்சிபிள் பண்ணிங்கன்னா ஃபோல்ட் ஆகி உடஞ்சிடும். ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா ஷெல் ஃப்ரேம் அப்படிங்கிறப்போ ஸ்டோன் ஃப்ரேம் தான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் என்னதான் தூக்கி போட்டாலும் அது உடையாது, வேறு வந்தாலும் உடையாது. பட் ஆனால் நமக்கு கம்ஃபர்டபுள் கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா, சீட்டிங் வைஸ் எங்கேயுமே உங்களுக்கு அந்த இடத்துல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. இங்கே ஒரு இடத்துல நமக்கு ப்ரெஷர் ஆகும், இந்த இடத்துல ப்ரெஷர் ஆகும், கம்ஃபர்டபுள்ஸும் கிடைக்காது. பட் எனக்கு இதெல்லாம் வேணாம், லைஃப் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த நம்ம ஃப்ரேம் எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரேம் நீங்கள் எடுக்கிறப்போ இந்த மெட்டீரியலில் தான் வரும். இதில் நீங்கள் கேட்குற மாதிரி SSTலையும் வந்துடும், அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் இருக்கும், ஆனால் கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்காது. சரிங்க, ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். மூணாவது என்ன அதுவும் சொல்லிவிடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. மூணாவது கேட்டகரி அப்படிங்கிறப்போ அசிடிக் ஃப்ரேமில் வரும். அசிடிக் ஃப்ரேமில் என்ன அப்படின்னா, லைஃப் இருக்கிறவங்க லைஃப் வேணும், லைட் வெயிட்டாகவும் வேணும், ஃப்ளெக்சிபிலிட்டியும் வேணும், எனக்கு ஃபுல்லி கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறவங்க அசிடிக் ஃப்ரேமில் போகலாம். அசிடிக் ஃப்ரேமில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரேமோட திக்னஸ் ரொம்ப தின்னாக இருக்கும், திக்னஸ் உங்களுக்கு அவுட்ரு வராத மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரேமோட வெயிட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் போட்டுருக்க ஃபீலே உங்களுக்கு தெரியாது. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இரிட்டேஷன் இருக்கக்கூடாதுங்கிறவங்க இந்த ஃப்ரேமை பெஸ்ட் சாய்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேட்டகரி 2ல் வரும். கேட்டகரி 2 என்ன அப்படின்னா மெட்டல் பேஸ்டு ஃப்ரேம். மெட்டல் பேஸ்டு ஃப்ரேம்லேயும் அதே மாதிரி 3 செக்ஷன் இருக்குது. 3 செக்ஷன் என்னென்ன அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு செக்ஷன் உங்களுக்கு SSTல் இல்லாமல் நார்மல் மெட்டலில் வரும். நார்மல் மெட்டலுக்கும் SSTலுக்கும் என்னங்க வித்தியாசம், அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெட்டல் ஃப்ரேம் எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் பேஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், பட் ஸ்வெட்டிங்ஸ் அதிகமாக வருது, என்னோட ஒர்க்கே ஸ்வெட்டிங்ஸ் தான் அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கு லைஃப் வராது. ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஃபார்ம் ஆகும், தென் கலரெல்லாம் ஃபேட் ஆகும், தென் எங்கேயாவது ஒரு இடத்துல கட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு லைஃப் வைஸும் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், ஆனால் லைஃபும் அந்தளவு தான் இருக்கும். ரெண்டாவது கேட்டகரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்னங்க அப்படின்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நீங்கள் மெட்டலோட பெஸ்ட் சாய்ஸ்க்குள்ளே போகிறது. இதில் நீங்கள் வேர்வை எவ்வளோ பட்டாலுமே சைடு ரஸ்ட் ஆகாது, ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். மெட்டீரியல் பேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். கம்ஃபர்ட் பார்க்குறப்பையும் அது கொஞ்சம் உங்களுக்கு அன்கம்ஃபர்ட் தான் இருக்கும், ஆனால் இது ஃபுல்லி கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் கலர் ஷேர்னஸும் கம்மியாக தான் ஆகும். சரி, இதெல்லாம் ஓகே. கொஞ்சம் எனக்கு ப்ரீமியம் கேட்டகரியாக சொல்லுங்கள். நான் டே டைம்லேருந்து நைட் டைம் வரைக்கும் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன், ஆஃபீஸ் யூஸ் போகிறேன், காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் கண்ணாடி போடணும், ஆனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், இரிட்டேஷன் இருக்கக்கூடாது, போட்ட மாதிரி தெரியக்கூடாது, அது மட்டும் கொடுங்க. எனக்கு கிராம் கணக்கில் தான் ஃப்ரேமே இருக்கணும், வெயிட்டே வரக்கூடாது அப்படிங்கிறவங்க டைட்டானியம் போயிடலாம். இருக்கிறதுலே பெஸ்ட் அண்ட் குவாலிட்டி ஃப்ரேம் டைட்டானியம் மட்டும்தான். நீங்கள் டைட்டானியம் வியர் பண்ணுறப்போ போட்டிருக்கிற ஃபீலே உங்களுக்கு தனியாக இருக்கும். இதுக்கு ஏர் ஃப்ரேம்னு ஒரு பேர் இருக்குது. நீங்கள் ஸ்டெப்பர் பேஸ்ட் மெட்டீரியல்லாம் போயிட்டீங்கன்னா அந்த ஃப்ரேம்ஸில் ஏர் ஃப்ரேம்னு ஒரு கேட்டகரியே இருக்கும். உங்களுக்கு 0.5 mm கிராம்ஸ் தான் உங்களுக்கு வெயிட் இருக்கும். நீங்கள் லென்ஸே அதில் போட்டாலும் அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல போட்டாலுமே உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது, போட்டிருக்கிற ஃபீல் இருக்காது, நான் கண்ணாடியா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ரேம்ஸில் இருக்கும். ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம ஃப்ரேம்ஸை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். இதை பற்றி எனக்கு ஐவேர் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும், லென்ஸை பற்றி அதிக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சுமையா பார்வைப்பதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் எனக்கு நிறையா வேணும்னா ஷாப்பை விசிட் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க.